Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சவுத் ஏஷியன் பிரைடல் ஷூட் ஒன்று செஞ்சுருப்போம். ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் பிரைடல் ஷூட்டை செய்ய போகிறோம். அதுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் மெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஷூட்டில் வந்த மொடையை தான் இந்த ஷூட்டுக்கும் வந்திருப்பாங்க. இந்த ஷூட்டும் லாஸ்ட்டு சம்மரில் வந்து நான் எடுத்த ஷூட் தான் இந்த ஷூட்டு. ஸோ இப்போ வந்து நான் அந்த டைமில் இன்ட்ரோ கொடுக்க இல்லாமல் போனபடியாக வந்து நான் இப்போ வந்து இன்ட்ரோ இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டொரண்டோ சிட்டியில் இருக்கிற மிகவும் பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இந்த யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோன்னு சொல்லுவோம். ஸோ ஏறத்தாழ ஒரு 200 இயர்ஸ் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டி. உலகத்திலேயே நம்பர் 16th ரேங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வச்சு தான் வந்து நாங்கள் ஒரு அழகான பிரைடல் ஷூட் செய்வோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் சம்மரில் செய்த ஷூட் தான். எனக்கு லாஸ்ட் சம்மரில் வந்து இன்ட்ரோ கொடுக்க இல்லாமல் போனபடியாக வந்து நான் இன்றைக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த யூனிவர்சிட்டியில். ஸோ ஒரு அழகான இடம், பிரைடல் ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் வந்து இங்கே தான் பிரைடல் ஷூட் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து இங்கே எடுப்பாங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே கூட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அழகான ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இருக்குது. இது உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் அழகான பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் புக்கிங் பண்ணணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணி பே பண்ணி தான் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோட பெர்மிஷன் எடுத்து பே பண்ணி தான் நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் எடுக்கலாம். ஸோ இந்த ஷூட்டில் வந்து எங்களுக்கு உள்ளுக்கு படம் எடுக்க கிடைக்கல என்று சொன்னால் வந்து பேண்டமிக் டைமில் இருந்தபடியாக லாஸ்ட் சம்மரில் வந்து எங்களுக்கு அவுட்டோரில் தான் ஷூட் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஸோ இதனால் வந்து நான் அவுட்டோர்லேயே மட்டும்தான் செய்தேன். உள்ளுக்குள்ளே எனக்கு போயிட்டு காட்டலாம் கொஞ்சம் இடம், நான் இப்போ கொண்டே காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் உள்ளுக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஷார்ட் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகான இடமெல்லாம் இருக்குது, எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷூட் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிஹைண்ட் த சீனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷூட். Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight. Dripping lights paint the skies, all because of you. Dripping lights paint the skies, only you. ஸோ இந்த ஷூட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் Sony A7 Mark II, Sony A7 Mark III இந்த ரெண்டு கேமரா யூஸ் பண்ணேன். லென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய 55mm f1.8 Sony Zeiss லென்ஸும் Sony 24-70 G மாஸ்டர் லென்ஸும். லைட்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய Godox AD360 லைட்டை தான் வந்து இதில் நான் மெயினாக யூஸ் பண்ணுவோம்னு யோசிச்சேன். அதோட வந்து என்னுடைய ஸ்பீட் லைட்டான Yangno 560 Mark IV ஸ்பீட் லைட்டை யூஸ் பண்ணுவோம்னு யோசிச்சு தான் நான் வந்து இந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் என்னுடைய Godox AD360 லைட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏதோ டெக்னிக்கல் ட்ரபிள் இருந்தபடியாக வந்து நான் வந்து என்னுடைய LED லைட்டான Rotolight Neo II லைட்டை மாத்திரம் வைத்து தான் இந்த ஷூட்டை சேர்ந்திருப்பேன். லைட்டிங் கண்டிஷன் வந்து நல்லா இருந்தபடியாக வந்து நேச்சுரல் லைட்லேயே வந்து கூடுதலாக இந்த ஷூட்டை எடுத்திருப்பேன். அதோடு சேர்த்து என்னுடைய Rotolight Neo II லைட்டை வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். Ready? 1, 2, 3. Go. Okay. Right. Sure, yeah. Yeah.
என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நேச்சுரல் லைட்டில் வந்து எப்படி அழகான ஷூட் எடுக்கலாம். ஈவன் தோ உங்களுக்கு வந்து உங்களுடைய லைட்டிங் வந்து ப்ராப்ளம் கொடுத்துச்சின்னு சொன்னால் நீங்கள் நேச்சுரல் லைட்டை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம், உங்கள்கிட்ட அவைலபிள் லைட்டை யூஸ் பண்ணி எப்படி அழகான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷூட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷூட் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அப்படியே அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு புதிய எபிசோடோட வந்து நான் மிக விரைவாக உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங். I see those eyes and my walls come down. I've spent my life building around, yeah. Though I may try, I can't breathe when you're not around. I can't help